உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் மேட்ரிக்ஸ் என்ற சேனல் ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. என்னால் எந்த அளவுக்கு நடுநிலைமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நடுநிலைமையாக இருக்கேன். அதே போல் நிறைய பேர் எனக்கு ஆதரவு அளிச்சுட்டு வர்றீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது தேர்தல் பரப்புரைக்காக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் இந்த இரண்டு ஊர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த தேர்தல் பரப்புரையில் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பேசினார். இது வரைக்கும் அவர் அதை பேசியதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் உணர்வு கொண்டவர்கள் மத்தியில் இது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக அவர் சினிமா ஃபுல்லையும் இருக்கார், அரசியல் பேசுகிறார், நிறைய அரசியல் காலத்துக்கு போயிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தை பேசுகிறதே இல்லை. ஆனால் இந்த முறை நாகப்பட்டினத்தை அதை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் மருத்துவ சேவை பற்றிய பிரச்சனைகளை பேசினார். அது அரசு மருத்துவமனைகள் ரொம்ப தரம் கட்டு இருக்கிறது. அதே போல் அரசு மருத்துவக் கல்லூரிகளும் ரொம்ப தரம் எழுந்து போச்சு. மருத்துவக் கல்லூரியை சரி செய்யவே நம்ம மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசினார். அதே போல் நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறது. செய்தித்தாளில் இந்திய மீனவர்கள் வேறு எங்கேயாவது தாக்கப்பட்டாலோ அல்லது கடத்தப்பட்டாலோ இந்திய மீனவர்கள்னு சொல்லுவாங்க. இலங்கை இராணுவத்தால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ தமிழக மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா மட்டும் இல்லை, நேஷனல் மீடியாவும் அப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதே போல் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசக்கூடாதுன்னு சில விஷயங்களை வச்சுருந்தார். அந்த விஷயத்தெல்லாம் பேசினார். அது என்னென்னா, ஏன் சனிக்கிழமை நான் வச்சேன் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. உண்மையாகவே நான் ஏன் வச்சேன்னா, இவ்வளோ கூட்டம் கூடுது, என் ரசிகர்கள் இத்தனை கோடி பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, கல்லூரி பள்ளிகள் லீவாக இருக்கும், நிறைய பேர் ஓய்வு எடுக்கக்கூடிய நாள். அதனால தான் சனிக்கிழமை வச்சேன். இதை ஏதோ பெரிய விஷயமா இந்த சமூக வலைதளங்களில் வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இங்கே இருக்கிற டிவி சேனல்ஸில் அதை ஒரு விவாதமாக எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசினார். அதே போல் இது நாள் வரைக்கும் ஏன் விஜய் அவர்கள் 3 நிமிஷம் பேசுகிறாரு, ஏன் விஜய் அவர்கள் 5 நிமிஷம் பேசினார், விஜய்க்கு பேசக்கூடாதுன்னு தெரியாதா, இல்லை ஏன் விஜய் அவர்கள் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. அதற்கு எல்லாமே விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தின் போது பதில் சொல்லிருக்காருன்னு சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, எந்த அரசியல் கட்சிக்குமே இல்லாத வகையில் இந்தியாவில் எனக்கு மட்டும்தான் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நான் 3 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதான், நான் 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதான், அதே போல் சிரிக்கக்கூடாதான், ரசிகர்களை பார்த்து இந்த அளவுக்கு கை காட்டக்கூடாதான், பஸ்ஸிலே நான் உட்காந்துருக்கணுமா, அதே போல் இந்த விஷயங்கள்லாம் பேசணும், இந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபந்தனைகள் நிறைய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு எனக்கு விதிக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அரசை பார்த்து கேட்டிருக்காரு தாவகவின் தலைவர் விஜய் அவர்கள். அவர் கடைசியாக பிரச்சாரம் செய்த திருச்சி மற்றும் அரியலூரில் அவர் செல்லும்போது அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருச்சியில் அவர் பேசும்போது மைக்கோட ஒயரு, ஸ்பீக்கரோட ஒயர்லாம் கட் பண்ணி விட்டதாக சொல்கிறாரு. என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க, முதலமைச்சர் அவர்களே என்னை மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே கேட்டிருக்காரு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். இன்னும் ஒரு படி மேலே போய், நீங்கள் திராவிட மாடல் என்ற கொள்கையின் மூலம், திராவிடம் பேசுவதன் மூலம் உங்கள் குடும்பத்தை வச்சு கொள்ளை அடிக்கிறீங்க. அந்த மாதிரி நான் கொள்ளை அடிக்கவே இல்லை. நான் உண்மையாகவே சம்பாரித்து ஒரு பைசா கூட நான் ஊழலில் சம்பாதிக்கல. என் வியர்வை செந்தி நான் சம்பாரித்தேன். ஸோ அப்படி சம்பாதிக்கும்போது உங்களை விட எனக்கு திமிரு ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த தோணியில் விஜய் அவர்கள் சொன்னார். இப்போ எனக்கு நிபந்தனை விதிக்கிறீங்க, மின்சாரத்தை கட் பண்ணுறீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, கை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே, ஆர்எஸ்எஸ் தலைவர் அதை பண்ணுவீங்களா, அமித்ஷா அவர்கள் அதை பண்ணுவீங்களா, மோடி அவர்கள் இதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக கேட்டிருக்காரு. ஸோ ஒருவேளை பாஜக உங்களுக்கு எதிரின்னா திமுக ஏன் இதை அவங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பார்த்து நேருக்கு நேராக கேட்டிருக்காரு. ஸோ இது குறித்து திமுகவில் யாருமே பதில் சொல்ல அப்படின்னா, நம்ம இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது, முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல,
அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். சரி, இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தான் பேசுறது. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சு. இதாவது பரவாயில்லைங்க. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா. மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் நடந்த பிரச்சாரத்தை நான் ஒரு முக்கியமான பிரச்சாரமாகவே கருதுகிறேன். ஏன்னா திமுக எப்பொழுதுமே இந்த இடங்களில் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். தேர்தல்லையும் வந்து நிறைய இடங்களில் வென்றிருப்பாங்க. அதே போல் இதுதான் வந்து திமுகவோட கோட்டை. கம்யூனிஸ்ட்டுகளும் இங்கே கொஞ்சம் பலமாக இருப்பாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் இப்போ வந்து திமுக கூட்டணிலையும் இருக்காங்க. திருவாரூரை வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா மன்னார்குடி வந்து டிஆர்பி பாலு அவர்கள் இருந்தார். அவருடைய மகன் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து தற்போது திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கார். அதே போல் கலைஞர் கருணாநிதி அவர்களோட சொந்த ஊர், பிறந்த ஊர். ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து நானும் டெல்டாக்கார் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ரொமோட் பண்ணிருப்பார், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஊரில் போயிட்டு அவங்க ஊரில் நடுத்தெருவில் வச்சு திமுகவையும் திமுக குடும்பத்தையும் கேள்வி கணைகளால் துளைத்து எடுத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். திருவாரூர் தேர் பல வருடங்களாக ஓடாமல் ஒரே நேரத்தில் இருந்தது, அதை நாங்கள் தான் ஓட வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தட்டி கொள்கிறீர்களே. தமிழ்நாடு என்ற தேர் உங்கள் மகனால் ஓடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களையும் அதே போல் ஸ்டாலின் அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. நான் முன்னாடி சொன்னது போல் திமுகவின் கோட்டை வந்து திருவாரூர், டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திருவாரூர் கருணாநிதி அவர்களின் பிறந்த ஊருக்கே போயிட்டு சென்னையில் வந்து பேனா சிலை வைக்கிறீங்க. திருவாரூரில் இருக்கிற சாலைகள் எதுவுமே சரியில்லை. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பேனா வச்சு என்ன பிரயோஜனம்? உங்கள் சொந்த ஊரில் முதல்ல ஒழுங்காக ரோடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நெத்தியடி கேள்விகளை கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். அதையும் தாண்டி டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த அமைச்சருக்கு முதல் வேலையாக என்ன வேலைன்னா தொகுதியை பார்க்குறதோ இல்லை தன்னுடைய சொந்த மாவட்டத்தை பார்க்குறதோ இல்லது தனது இலாக்காவை பார்க்குறதோ இல்லை. திமுக என்ற குடும்பத்துக்கு வந்து அவர் சேவை செஞ்சுட்ருக்காரு. அவர் ஒரு சேவை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்களையும் வந்து கிழின்னு கிழிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அது பேசுறதுக்கு முன்னாடி தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஆர்பி ராஜா அவர்களிடம் வந்து கேள்வி கேட்கப்பட்டது. விஜய் அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப வெறுப்பாக வந்து ஒரு பதிலை சொல்லிருக்காரு. என்னென்னா கண்ட பேச்சுக்கெல்லாம் வந்து என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்சம் தகாத வார்த்தைகள் தான் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க? நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு. இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு, சவாலா வேற சொல்லிக்கிறாரு. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது, அதை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க, எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க, சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார்? நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரு இந்த திருவாரூர் ஊர் தான். நண்பா உன்னதான் கேக்குறேன், இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே? இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு. நண்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே? திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர், ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ஹெச்ல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காதே? கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார், அவரோட வேலை என்னன்னு தெரியுமா? சிஎம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது, அவர் தான் அவருடைய வேலை. மக்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு நாம புரிய வைக்கணும். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறணும். மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது, ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே. திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் இரண்டுமே என் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வந்து சீமான் அவர்களை பற்றியோ அதே போல திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் இரண்டுமே தன்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் சீமான் அவர்களை பற்றியோ இல்லை தமிழ் தேசியம் அது தொடர்பான விஷயங்களையோ பற்றியோ பேசியதில்லை. ஆனால் ஈழத்தமிழர்கள் பற்றி நாகப்பட்டினத்தில் பேசினார். ஏன்னா அங்கே இருக்கிற மீனவர்கள் அந்த நெருங்கிய தொடர்பு இருக்குது நாகப்பட்டினத்துக்கும் இலங்கைக்கும். ஸோ அதனால் ஈழத்தமிழர்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசினார். வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றியும் அதே போல் அந்த இயக்கத்தை பற்றியும் பேசியதில்லை. ஆனால் இந்த தேர்தல் பரப்புரையில் அவர் பேசினார். என்ன பேசினாரா? தாயுள்ளம் கொண்ட பாசம் மிகுந்த தலைவனை இழந்து தவிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் வந்து நம்ம பார்த்தா விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஈழத்தமிழர்களுக்கு, அவருக்கு ஆதரவாக இருக்கார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதுக்கு வந்து
இது வந்து யாருக்கு செக் வைக்கிற மாதிரினா நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்களுக்கும் செக் வைக்கிற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த கட்சி ஆரம்பித்ததே 2009 அந்த ஈழ படுகொலைக்கு பிறகு தான். ஸோ அதன் பிறகு வந்து ரொம்ப தீவிரமாக அந்த அரசியலை வந்து முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல் அவருடைய தம்பிகள். இப்போது இவரும் விஜய் அவர்களும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பிரபாகரன் அவர்கள் பேரை மட்டும்தான் சொல்ல, அதில் மற்றபடி எல்லா விஷயங்களும் ஓரளவு கவர் பண்ணார். இனி வரும் நாட்களில் அதை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள், அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. திமுக சார்பாக கரூரில் ஒரு மாநாடு நடைபெற்றது, முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு. அண்ணா மற்றும் பெரியார் பிறந்த நாள், அதே போல் திமுக ஆரம்பிக்கப்பட்ட நாள்னு சொல்லிட்டு முப்பெரு விழாவாக கரூரில் கொண்டாடினாங்க. ஸோ இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் ஏற்பாட்டில் வந்து செய்யப்பட்டது. ஏன்னா செந்தில் பாலாஜி தான் இப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் திமுகவில். அவர் தான் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து திமுகவில் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த முப்பெரும் விழா, விஜய் திருச்சியில் நடைபெற்ற ஒரு கூட்டம் இல்லை தேர்தல் பரப்புரை, அது மதுரை மாநாடு, அதே போல் விக்கிரவாண்டி மாநாடு, இதை காட்டிலும் பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் அது சுத்தமாக முறியடிக்கப்பட்டது. முப்பெரு விழா வந்து விஜயோட கூட்டத்தை எந்த அளவுக்கும் வந்து ஈடே கொடுக்க முடியல. அதில் ஒரு பாதி கூட்டத்துக்கு கம்மியாக தான் வந்தது முப்பெரு விழாவில். செந்தில் பாலாஜி அவர்களாலே கூட்டத்தை கூட்ட முடியலன்னா வேறு யாரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அதே போல் திமுக தாவேகாவிடம் தோற்றுவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. கடைசியாக நடந்த தேர்தல் பரப்புரையில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டது. சனிக்கிழமைன்னு சொன்னாங்க, ஏன் குறைந்த நேரத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போல் ஏன் வெளியே வரல, ஏன் ரசிகர்களை வந்து காக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவர் கேட்கப்பட்டது. அதற்கு எல்லாத்துக்குமே இந்த தேர்தல் பரப்புரையில் பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக அரசு தான். அவர்கள் தான் இந்த மாதிரியான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க, இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. வெளியே வரக்கூடாது, கையை காட்டக்கூடாது, இத்தனை நிமிடங்களுக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திமுக அரசும் காவல்துறையும் தான் வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி மொத்தமாக போட்டார். இப்போ பதில் சொல்ல வேண்டியது யாருன்னா இங்கே இருக்கிற ஊடகங்கள், இங்கே இருக்கிற திமுக பத்திரிகையாளர்கள், அதே போல் அரசியல் விமர்சகர்கள், நடுநிலையாளர்கள், திமுக ஐடி விங்கு, அப்புறம் சமூக வலைதளங்களை எழுதுகிறாங்கள திமுகவுக்கு ஆதரவாக, அவங்களாம் பதில் சொல்லணும். ஏன் திமுக அரசு விஜய்க்கு மட்டுமே எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன் திமுக அரசு விஜய் அவர்களுக்கு மட்டும் இத்தனை நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி எழுப்பினாலும் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. பொறுத்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி தான் பேசியிருக்காரு. இனி வரும் நாட்களில் இதற்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி.